RSR Maths derivatives the 9th part. Y equal to sin x அப்படிங்கிறது கொடுத்த ஃபங்க்ஷன், அதோட dy by dx வந்து ஃபார்முலா படி cos x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இது சிம்பிள் டைரெக்டாக இதை அப்ளை பண்ணி ஒரு 4 சம்ஸ். y equal to 5 into sin x plus 5. therefore dy by dx equal to 5 into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஃபார்முலா படி cos x போட்டுருங்க. ப்ளஸ் 5 தனியாக இருக்குது, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. therefore 5 into cos x is the answer. செகண்ட் சம், இந்த ஃபங்க்ஷன் ஒய்க்கு பதிலாக டீன்னு பேர் கொடுத்துருக்காங்க. டி ஈக்குவல் டு minus 11 sin x plus 100. therefore dt by dx இங்கே என்ன எழுத்திருக்கோ அதான் மேலே வரும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்தால் எக்ஸில் வரும், டீனா டீயில் வரும், தீட்டானா தீட்டா வரும். therefore dt divided by dx equal to minus 11 into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, the constant 100 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. therefore minus 11 cos x is the answer. 3 y equal to 3 sin ப்ராக்கெட்டில் 7x plus 2. நம்ம இப்போ என்ன கம்பேர் பண்ணால் இந்த கணக்குலேயும் sin x அப்படியே வந்துட்டு இங்கேயும் x வந்துட்டு, ஆனால் இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபுல் நம்பரை எக்ஸ் மாதிரி நினச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிடுங்க, அப்புறம் தனியாக பண்ணிக்கலாம். y equal to 3 sin ப்ராக்கெட்டில் 7x plus 2. therefore dy by dx equal to 3 into சைனுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் sin x cos x, அது அப்படியே அப்ளை பண்ணால் காஸ் ஆஃப் இந்த நம்பரை அப்படியே போட்டுருங்க, ஒரு பார்ட் ஓவர் இன்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 7 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, தனி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. therefore 7 into 1 7. therefore 3 cos 7x plus 2 into 7. 7 3s are 21 போட்டு இந்த cos 7x plus 2 அப்படியே போட்டுடலாம், அது ஒன்று. தென் y equal to fourth sum, y equal to 11 sin ax plus b. இதுவும் இந்த சைன் ஃபார்முலா தான், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ். therefore dy by dx equal to 11 into sin ax plus b equal to ஃபார்முலா படி sin x cos x மாதிரி sin ax plus b க்கு cos ax plus b அதை போட்டுருங்க. இன்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட் a இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, தனி கான்ஸ்டன்ட் வித்தவுட் எக்ஸ், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. therefore a into 1 a. therefore இங்கே பேலன்ஸ் a மட்டும்தான் இருக்கும். இப்போ 11 into a cos ax plus b is the answer. டைரக்ட் அப்ளிகேஷன் தான். டைரெக்டாக இப்படி வந்தால் sin x cos x போட்டுடலாம். இந்த மாதிரி வேறு இடத்துல ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த இதை மாற்றாமல் அப்படியே சைனுக்கு காசுன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அது தனியாக பண்ணிக்கணும். அதுதான் வந்து செயின் ரூல்னு பேர் இருக்குது. இது டைரெக்டாக அப்படி போட்டுக்கலாம். இது நிறையா சம்ஸ் ஸ்டடி பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸியர் இன் ஹையர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் RSR Maths. நீங்கள் எல்லா வீடியோ வர மாதிரி அந்த ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கங்க. தென் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க. வெரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் டு யூ. தேங்க்யூ.